நான் இங்கே இருக்கிறேன், நீ எங்கே இருக்கிறாய்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் இங்கே இருக்கிறேன், நீ எங்கே இருக்கிறாய்? யார் யாரை பார்த்து கேட்குறா? ஆனந்த் ஃபாதர் உங்களை பார்த்து கேட்குறா. அப்படியா? யார் யாரை பார்த்து கேட்குறா? ஆமாம், அன்புக்குரியவர்களே, ஏசப்பாவை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? எப்படி காமிப்பீங்க? ஏசப்பாவை எந்த அளவுக்கு பிடிக்குன்னா எந்த அளவுக்கு காமிப்பீங்க? இந்த அளவுக்கு. அன்னை மரியாதை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? நமது பங்கின் பாதுகாவலி மகதலேன் மரியாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? கையை கூச்சி காமிங்க. இந்த அளவுக்கு பிடிக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏசப்பாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு காமிச்சனாக்கா கேட்டனாக்கா நீங்கள் இந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லணும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஏமா அப்படி இல்லை, கேக்கு மாதிரி கேட்காதீங்க. இந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏசப்பாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க. அன்னை மரியாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? பங்கு சாமியார் எந்த அளவுக்கு பிடிக்கும்? பயங்கரம். பங்கு தந்தை அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஆனால் பங்கு தந்தைக்கு அப்படி சொல்லக்கூடாது. எப்பயுமே பங்கு தந்தைக்கு சொல்லும் போது இந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க, எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஆமாம், கண்டிப்பா. அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய மாற்றம் இருந்தாலும் ஒரு விதத்திலே நமக்கெல்லாம் மன கஷ்டமும் கூட. ஏனென்றால் ஒருவேளை இது இந்த பங்கிலே அவருக்கு கடைசி திருவிழாவாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த 5 ஆண்டுகள் ஒரு கல்வெட்டிலே எழுதப்படக்கூடிய ஒரு ஆண்டுகள். ஏனென்றால் ஒரு சாதாரணமாக இருந்த பங்கை மிகப்பெரிய அசுர வளர்ச்சியில எடுத்து சென்ற அந்த மிகப்பெரிய பங்கு தந்தைக்கு இருக்கிறது. அதனால ஒரு முறை நாம் அனைவரும் சேர்ந்து பங்கு தந்தைக்கு கரங்களை தட்டி, ஏன் சொல்றேன்னா, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, பங்கு தந்தையா இருந்து பாரு, ஒரு விழாவை நடத்தி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தை நடத்துவது என்பது குடும்ப தலைவருக்கும் குடும்ப தலைவிக்கும் மிகப்பெரிய சவால் என்றால், இத்தனை குடும்பத்தை ஒருங்கிணைத்து ஒரு திருவிழாவை வெற்றிகரமாக அருளாசிர் மிகுந்ததாக நடத்துவது என்பது கடவுளுடைய ஆசீர், உங்களுடைய ஒத்துழைப்பு. அதற்காக பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒரு முறை அனைவரும் கரங்களை தட்டிக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அகம்பாவம் பிடித்த ஊர், அக்கிரமம் நிறைந்த ஊர். அப்படிப்பட்ட ஊரிலே ஒரு பங்கு தந்தை தினம்தோறும் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருந்தார். ஆனால் பங்கு தந்தை மட்டும்தான் திருப்பலியை நிறைவேற்றினார். அதற்குரிய பதிலை பங்கு தந்தை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒவ்வொருவரும் அந்த பங்கில் இருந்தவர்கள் எல்லாம் தான் வேலை உண்டு, தான் உண்டு என்று தங்களுடைய பிழைப்பை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை அந்த பங்கு தந்தையானவர் வயதானவர் ஒரு காலகட்டத்தில் திருப்பலி நிறைவேற்றி அவரும் மிகவும் கடுப்பாகி ஆலயத்தை திறந்துவிட்டு, கதவுகளை எல்லாம் திறந்து, ஜன்னல்களை எல்லாம் திறந்துவிட்டு உறக்க அழுது கொண்டிருந்தார். முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக உறக்க அழுது கொண்டிருந்தார். அதை பார்த்துவிட்டு ஒரு சிறுவன் வந்து, ஃபாதர், ஒவ்வொரு நாளும் திருப்பலியை தான் நிறைவேற்றுவீர்கள், இன்னைக்கு என்னவோ முழந்தால் படியிட்டு இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டபொழுது அந்த பங்கு தந்தை வயதானவர் சொன்னார், நான் மட்டும் இந்த நற்கருணை ஆண்டவர், அப்பத்தை பிட்டு கொடுத்த ஆண்டவர், அப்ப வடிவிலே உங்களுக்காக இந்த நற்கருணை பேழையில என் மகனே, என் மகளே, நீ என்னை பார்த்து என்னிடம் வரமாட்டாயா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் மட்டும்தான் வருகிறேன், வேறு யாருக்கும் அக்கறை இல்லை, அவர்கள் எல்லாரும் தங்களுடைய பிழைப்பைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று மீண்டுமாக அழுது கொண்டிருந்தாராம். அந்த சிறுவன் சொன்னானாம், ஃபாதர், இனி அழ வேண்டாம், நான் உங்களோடு இருந்து நற்கருணை ஆண்டவரை தரிசிக்கிறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்லி 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, அரை நாள் அல்ல, ஒரு நாள் முழுவதும் அந்த பங்கு தந்தையோடு முழந்தால் படியிட்டு அந்த சிறுவன் இருந்தானாம். கொஞ்ச நேரத்தில் பிள்ளையை காணாம் என்று அந்த அகம்பாவம் பிடித்த ஊரிலே அகம்பாவம் நிறைந்த அந்த பெற்றோர் அந்த மகனை தேடி வந்தபோது
அந்த மகனும் அந்த அருட்தந்தையும் சேர்ந்து நற்கருணை ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருந்தார்களாம். அதை பார்த்து அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்திலே இருந்த அந்த தாயும் தகப்பனும் பொல்லாத வார்த்தைகளையெல்லாம் பேசி திரிந்த அந்த பெற்றோர்களும் சேர்ந்து முழந்தால் படியிட்டார்கள். அதை பார்த்து அந்த ஊரே மாறியது. அந்த ஊரிலே இப்பொழுது அகம்பாவம் பிரித்த ஊர், அக்கிரமம் நிறைந்த ஊர். இப்பொழுது அந்த ஊரிலே 25 அருட்தந்தையர்கள், 40 கன்னியர்கள் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்களே, அந்த ஊர் எந்த ஊரும் இல்லை, நான் பிறந்த ஊர் தான். நான் தான் 25வது சாமியார். ஏனென்றால் அந்த பங்கு தந்தை முழந்தால் படியிட்டு ஜெபித்தார். கிறிஸ்துவன் எப்பொழுது முழந்தால் படியிடுகிறானோ, எப்பொழுது ஆண்டவரை நோக்கி அவர்தான் எனக்கு ஆதாரம், அவர்தான் என்னுடைய வாழ்வு என்று முழந்தால் படியிட்டு கரங்களை விரித்து கண்ணீரோடு ஜெபிக்கிறானோ, அந்த குடும்பம், அந்த பங்கு, அந்த ஊர் ஆசீர்வாதமாக மாறும். அதைத்தான் இந்த ஊரிலே நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த 5 ஆண்டுகள் மாபெரும் ஆசீர்வாதத்தை மகதலா மரியா என்கிற புனிதர் வழியாக நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு நபர் பங்குத்தந்தை. ஏன் பங்குத்தந்தை 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 என்று சொல்லுகிறேன் என்றால், இன்றைய நற்செய்தியின் சாரம்சம் ஒரு பங்கு குருவாரவரானது இயேசு ஆண்டவரின் மொத்த உருவமாக இருக்கிற பங்கு தந்தையை உருவகப்படுத்துகிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. 5 அப்பம் 2 மீன், 5000 ஆண்கள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆலயத்தையும் நாம் எடுத்து பார்க்கிற பொழுது ஆண்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைவாகத்தான் இருக்கும். அப்படிதானே? எப்பயுமே வரமாட்டாங்க. ஏன்னாக்கா வீட்டுக்கார அம்மா கோயிலுக்கு வர்றது தான் உனக்கு முக்கியமா, பொழப்ப தேடி ஓடு, 4 காசு சம்பாதின்னு துரத்தி விடுறீங்க, அதனால வரமாட்டாங்க. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லை. ஏனென்றால் பொதுவாகவே ஆண்களுடைய தொகையானது ஒவ்வொரு திருப்பலியிலும் எண்ணுகிற பொழுது கணிசமாக குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமானால் ஆண்டவர் இயேசு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் வானோக்கி அன்னார்ந்து பார்த்து இறை புகழ் கூறி அதை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிற பொழுது அதை உண்ட ஆண்களின் தொகை மட்டும் 5000 என்றால் கண்டிப்பாக 3 மடங்கு அதிகமாகத்தான் பெண்கள் வந்திருப்பாங்க. 15000 பேர் பெண்களாக இருந்திருப்பார்கள். அப்படி அந்த பெண்கள் வந்திருக்கிற அந்த பட்சத்திலே அவர்கள் அழைத்து வந்த குழந்தைகள் ஏறக்குறைய 5000. மொத்தமாக 25000 பேருக்கு தோராயமாக எடுத்துக்கொள்ளலாம். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் தோராயமாக 25000 நபர்களுக்கு பிட்டு கொடுத்த ஆண்டவர் அந்த அப்பத்தையும் மீன் துண்டுகளையும் உண்ணவர்கள் மாண்டு போனார்கள். ஆனால் அந்த அப்பத்தின் வடிவிலேயே கல்வாரி மலையிலே நமக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து அவருடைய இரத்தத்தை இந்த பூமியிலே கொட்டி நமக்காக புது வாழ்வை பெற்று தந்தவர் நம்முடைய மத்தியிலே இந்த நற்கருணையிலே விட்டிருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். மரியே வாழ்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யாருக்கிட்டெல்லாம் மொபைல் இருக்கு? இங்க இருக்கான்னு கேட்கல, பொதுவாகவே யாருக்கிட்டெல்லாம் மொபைல் இருக்கு? ஒரு சிலவங்கெல்லாம் 2 கையை தூக்குறீங்க, 2 மொபைல் இருக்கு. அந்த மொபைல்ல எத்தனை மணி நேரத்தை செலவிடுகிறீர்கள்? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 24 மணி நேரம் தான் சாமி. அப்படியா? எத்தனை மணி நேரம் செலவிடுறோம்? குறைந்தபட்சம் 3-4 மணி நேரம். ஆனால் இந்த நற்கருணை ஆண்டவரை இந்த ஆலயத்திற்கு வந்துதான் சந்திக்க வேண்டும் என்று அல்ல, மாறாக என்னுடைய சொல்லிலே, என்னுடைய செயலிலே, என்னுடைய சிந்தனையிலே குறைந்தபட்சம் இந்த நற்கருணை ஆண்டவரை நினைத்து பார்த்து உங்களுடைய நாட்களை தொடங்குகிறீர்களா? சத்தியமா இல்லை சாமி. தொடங்குறோம், ஆனால் கோயிலுக்கு வரமாட்டோம். ஏசப்பா தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார், கோயிலுக்கு தான் வந்து தரிசிக்கணுமா? அன்புக்குரியவர்களே, அத்தனை பெரிய கூட்டம் இருந்தது. ஆனால் அந்த சிறுவனுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய மனம் இருந்தது. 5 அப்பம் என்னிடம் இருக்கிறது, 2 மீன் இருக்கிறது என்று தன்னிடம் இருப்பதை மொத்தமாக அந்த ஆண்டவரிடத்திலே, இந்த பிரபஞ்சத்தை படைத்தவரிடத்திலே கொடுக்கிறான்.
அவனும் அவனுடைய குடும்பமும் அந்த ஊரும் அந்த நற்செய்தி கூட்டத்திலே கலந்து கொண்ட எல்லோரும் ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் திருச்சபை நம்மிடம் எதிர்பார்ப்பது, ஆண்டவர் உங்களுக்கானவற்றை அமுக்கி குலுக்கி உங்களுடைய மடி சரிகிற அளவுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், மரியே வாழ்க. நீங்கள் வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அமுக்கி குலுக்கி உங்களுடைய குடும்பத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரிடத்திலே நான் பெறுகிற பொழுது மடியை விரித்து பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பொழுது கிள்ளி மட்டும்தான் கொடுக்கிறேன். அது கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கே உரித்தான பழக்கம் இல்ல. மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா கை சுருங்கிடும், கடவுளுக்கிட்ட இருந்து வாங்கணும்னாக்கா மடி பெருசாயிடும். அன்புக்குரியவர்களே, அந்த சிறுவன் நமக்கு சொல்லி தருகிற பாடம், எது என்னிடம் இருக்கிறதோ அது குறைந்தபட்சமாக இருந்தாலும் சரி, அடுத்த நாளுக்குரியதை ஆண்டவர் எனக்கு தருவார். அடுத்த நாளுக்குரியவற்றை என்னை படைத்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற இந்த வானத்து பறவைகளுக்கு உணவிடுகிற ஆண்டவர் அடுத்த நாளுக்குரியதை அவர் செய்வார், போஷிப்பார். ஆனால் எனக்குரியதை நான் சேர்த்து வைத்துக் கொள்கிறேன். மறுநாள், அடுத்த நாள், அடுத்த மாதம் என்று சேர்த்து வைத்துக் கொண்டால் உன்னோடு இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகள் பட்டினியோடு உறங்க செல்வது மிகப்பெரிய பாவம். நாம் ஆண்டவருக்கு எதிராக செய்கிற துரோகம் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி தருகிற பாடம். அன்புக்குரியவர்கள், அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். எதையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்க தேவையில்லை, நீங்களாக வாருங்கள். பணமோ காசோ எதையும் கொடுக்க தேவையில்லை, இந்த ஊற்றிலிருந்து பருகுங்கள் என்று சொல்லுகிறார் எசாயா இறைவாக்கினர். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆண்டவருடைய எல்லையில்லா இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு நீங்கள் உண்டியலிலே காசை போட்டுத்தான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. மாறாக நீங்கள் போடுகிற காசு என்பது அவருக்கு தேவையல்ல. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஆண்டவர் மிகப்பெரிய சொத்துக்காரர், மிகப்பெரிய பணக்காரர். நீங்களோ நானோ இடுகிற பிச்சை காசு அவருக்கு தேவையில்லை. மாறாக உங்களுடைய மிகப்பெரிய மனம்தான் அவருக்கு தேவை, ஏழைகளுக்கு இறங்குகிற மனம். அதைத்தான் அன்னை தெரேசா சொல்லுகிறார், 2 கரம் குவித்து ஆண்டவரை வழிபடுவதை விட 1 கரம் நீட்டி நீங்கள் ஏழைகளுக்கு உதவுவதுதான் எனக்கு உகந்தது என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திரு அவையில பல்வேறு நல்ல பழக்கங்களை அருட்தந்தையர்களிடமிருந்து அருட்கன்னியர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா என்றால் மிக கசப்பான உண்மை இல்லை என்றுதான் தோணுகிறது. அன்புக்குரியவர்களே, திருவிழா முடிவுக்கு வருகிறது. கொடியை இறக்குகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறோமா? மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கே, மகிழ்ச்சியா இருக்கமா, சந்தோஷமா இருக்கமா? கொடி இறக்க போறோம். இத்தனை நாள் கட்டுக்கோப்பா இருந்துட்டோம், இனி நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அப்படியா? மகதலா மரியா கீழே இறங்கிட்டாங்கன்னா நாம நம்முடைய உச்சத்துக்கு போயிடுவோம். அப்படியா? அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எந்த மிருகம் பிடிக்கும்? எந்த மிருகம் பிடிக்கும்? எதையாவது சொல்லுங்க. முறைச்சு பார்த்தா எப்படி சாமியார? எந்த மிருகம் பிடிக்கும்? யானை, குரங்கு, வேற நாய், ஆடு, மாடு. எனக்கு பன்னி தான் ரொம்ப பிடிக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்புக்குரியவர்களே, பன்னின்றது யாருக்கும் பிடிக்காது, பன்றி இல்லை. ஆனால் அந்த பன்றி ஒரு நாள் ஆண்டவரிடம் ஒரு வரத்தை கேட்டதான். ஆண்டவரே, என்னை பார்த்தா எல்லாம் சீ அப்படின்ற அளவுக்கு என்னுடைய உடல் இருக்கு, அசிங்கமாக இருக்கேன், மூக்கு நீட்டாக இருக்கு, நாற்றம் எடுக்கிற உடல், அதை பார்த்தாலுமே மனிதர் தூர போகிறார்கள், கல்லை எடுத்து நாயை அடிப்பது போல அடிக்கிறாங்க, அதனால என்னை எப்படியாவது மாத்திருங்க அப்படின்னு சொன்னுச்சு. கடவுள் சொன்னாரு, மனித பிழப்பு, நார பிழைப்பு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னார் கடவுள். ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், என்னை எப்படியாவது மனுஷனா மாத்திரு அப்படின்னு சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், என்ன பண்ணணும்? எனக்கு ஷாம்பு வாங்கி கொடுங்க, நான் குளிக்கணும்.
ஆண்டவர் ஷாம்பு வாங்கி கொடுத்தாரு, நல்லா போட்டு அழகாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு. ஆண்டவர் மனுஷர் போல் ஷர்ட்டு போடணும், ஆண்டவர் ஷர்ட்டு வாங்கி கொடுத்தாரு, ஷர்ட்டு போட்டுக்குச்சு. ஆண்டவரே பேண்ட்டு போடணும், டக் பண்ணி அழகாக நீட்டாக ஆயிடுச்சு. போய் கண்ணாடியை பாரு, ஆண்டவரே நான் மனுஷன் போலே அழகாக ஆயிட்டேன், ஆனாக்கா என்ன பண்ணின்னு தானே கூடுவாங்க, பேரை மட்டும் மாத்திரு. கடவுள் சொன்னார், உனக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேரை வச்சுக்க, கிட்டத்தட்ட நீ மனிதன் போல் ஆகிவிட்டாய், என்ன பெயர் வேண்டுமோ அதை வைத்துக்கொள். அவன் ஆரோக்கிய சாமின்னு வச்சிருங்க ஆண்டவரே. அந்த பன்னிக்கு ஆரோக்கிய சாமினும் பேப்டிசம் கொடுத்துட்டாரு. அந்த பன்னியை மக்களோடு அனுப்புகிறார். மக்களோடு அனுப்புகிற பொழுது அந்த பன்னியை குளிப்பாட்டி புத்துடை அணிவித்தாலும் அது எதைத்தான் தின்னும்? அதைத்தான் தின்னும். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா முடிவுக்கு வந்துவிட்டது. நாம் அதை போன்றுதான் இருந்தோம். நாம் இப்பொழுது பணித்தளத்திற்கு செல்ல இருக்கிறோம். இல்லை, திருவிழா முடிந்தது, பணித்தளத்திற்கு செல்லுகிற பொழுது நான் ஆண்டவரின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட அவரை போல நான் பணித்தளத்தில் இருக்கிற போகிறேனா, அல்லது எனக்கு பிடித்த அந்த பன்றியை போன்று நான் அதைத்தான் செய்வேன், அதுதான் என்னுடைய நேச்சர் என்று நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கத்தான் இன்றைய திருவிழாவின் முடிவு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த ஒவ்வொரு திருவிழாவும் என்னிலே, என்னுடைய குடும்பத்திலே மனமாற்றத்தை உருவாக்கவில்லை என்றால் நாம் கொண்டாடுகிற திருவிழா வீண் என்று புனித பவுல் அடிகளார் சொல்லுகிறார். எல்லாம் வீண், எல்லாம் வீண். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நான் என்னை மாற்றிக்கொள்ளாத பொழுது, என்னுடைய பணித்தளத்திலே நான் கடவுளுக்கு உகந்த மகனாக, மகளாக, சீடனாக, சீடத்தியாக வாழாத வரை நான் கும்பிடுகிற ஆண்டவரும் சரி, நான் எடுக்கிற விழா கோலமும் சரி வீண் என்பது தாயாம் திரு அவை நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி தருகிற பாடம். அன்புக்குரியவர்களே, இந்த பலிப்பீடத்திலே ஒவ்வொரு குருவானவரும் இந்த சாதாரண கோதுமை மணிகளால் உருவாக்கப்பட்ட அந்த அப்பத்துண்டை எடுத்து வானோக்கி தன்னுடைய கண்களை உயர்த்தி வசீகர வார்த்தை சொல்லுகிறார். அப்பத்தை எடுத்து என்ன வார்த்தை சொல்றாரு? அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று சொல்லுகிற மாத்திரத்தில் பாவியாக இருக்கிற அந்த தந்தையானவர் ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்பி, தயவு செய்து இந்த அப்பத்துண்டிலே உன்னுடைய பிரசன்னத்தை இறங்கி வாரும் என்று சொல்லுகிற பொழுது, இந்த பாவியான குருவானவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த ஆண்டவர், விண்ணையும் மண்ணையும் படைத்த, பிரபஞ்சத்தை படைத்த, உங்களை படைத்த ஆண்டவர் இந்த விண் அப்பத்திலே பிரசன்னமாகிறார். சாதாரண ரசத்திலே ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார் என்றால், அதை வாங்கி உண்ணுகிற, குடிக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள், மாற்றத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளின் நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகிற பாரம். அன்புக்குரியவர்களே, அவரது உடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் நமது கரங்களை நீட்டி நாவிலால் சுவைக்கிற பொழுது மறு கிறிஸ்துவலாக மாற வேண்டும் என்கிற அழைப்பைத்தான் இன்றைய 3 வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிற பாடம். எனவே அன்புக்குரியவர்களே, ஏதோ திருவிழா எடுத்தோம், இன்று நிறைவு செய்கிறோம், விழா கோலம் முடிகிறது என்று அர்த்தம் அல்ல. இந்த திருவிழா நம்முடைய வாழ்விலே, நம்முடைய சொல்லிலே, செயலிலே, செயல்பாட்டிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து விரும்புகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து மகதலா மரியாவிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து சொல்வோம், எடுத்து வைப்போம். மிகப்பெரிய பரிந்துரையாளர் நமக்காக பரிந்து பேசி இந்த 5 ஆண்டுகளிலே மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். பங்கை அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார். அவருடைய பரிந்து பேசுதலை ஆண்டவர் நிறைவு செய்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரோடு உடன் பயணிக்கிற சீடனாக, சீடத்தியாக இருக்க வேண்டும். அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம், என்னோடு நீங்களும் சேர்ந்து உடன் பயணிங்கள், நாம் நமக்காக, நம்முடைய பங்கிற்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக மன்றாடுவோம் என்பதுதான் மகதலா மரியா நம்மிடம் வேண்டி விரும்பி கேட்கிற ஒரு விண்ணப்பம். எனவே அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாடி வருவோம். ஆண்டவருடைய சன்னிதானம்தான் நமக்கு பேர் ஆனந்தம். ஆண்டவர் இருக்கிற இடம்தான் நமக்கு
முடிவில்லாக விண்ணக வாழ்வை பெற்று தருகிற வாழ்வின் ஊற்று. எனவே அன்புக்குரியவர்களே, வாய்ப்பு எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நற்கருணை ஆண்டவரை சந்தியுங்கள். ஒரு முறை ஒரு சிறுமியானவள் பள்ளி முடிந்த பிற்பாடு ஆலயத்திற்கு வந்து அரை மணி நேரம் முழந்தால் படியிட்டு மீண்டுமாக எழுந்து செல்வாராம். அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த பங்கு தந்தை அந்த சிறுமியிடம் கேட்டாராம், தினம்தோறும் பள்ளி முடிந்து ஆலயத்திற்கு செல்லுகிறாய், முழந்தால் படியிடுகிறாய், அமைதியாக இருக்கிறாய், அரை மணி நேரம் சென்றதும் மீண்டுமாக வருகிறாய், என்ன ஜெபிக்கிறாய் என்று அந்த பங்கு தந்தையானவர் அந்த சிறுமியிடத்திலே கேட்டபொழுது அந்த சிறுமி சொன்னால், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் ஆண்டவரை பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் ஆண்டவரை பார்க்கிறேன், அதிசயம் நடக்கிறது என்று சொன்னாலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிற பொழுது அவர் உங்களை பார்ப்பார், நீங்கள் அவரை பார்க்கிற பொழுது உங்களிலே மாற்றம் நிகழும், குடும்பத்திலே மாற்றம் நிகழும், பங்கிலே மாற்றம் நிகழும். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதற்கான வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே அருள் வேண்டி மன்றாடுவோம்.